கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு தான். ஸோ இங்கேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. பஸ் பாருங்கள், மதுரைக்கு ஏசி பஸ் நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தா கோயம்புத்தூர் பஸ்ஸு, பின்னாடி 2 பஸ் பார்த்திங்கன்னா நாகர்கோவில், ஒன்று கன்னியாகுமரி. இந்த பஸ் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் போகுது. பிரான்ச் பார்த்திங்கன்னா வள்ளியூர். ரூட்டு வந்து கோயில்பட்டி வழியாக போகிறது. கோயில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில். இதை நம்ம ட்ரை பண்ண போகிற பஸ்ஸு. எஸ், கன்னியாகுமரி பஸ். मैंने क्या बोला था खाना खा रहे थे खाना देखो नाटक अभी सीखे ये बात सही है कि नहीं अभी से नाटक ஸோ இந்தியாவின் தாய் சிறந்த ஒரு புண்ணிய தலங்கள் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி. கன்னியாகுமரிக்கு வரவங்க ராமேஸ்வரம் வராமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கு வரவங்க கன்னியாகுமரி போக இருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டும் அவ்வளோ முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸு, புண்ணிய தலம் சொல்லலாம் ராமேஸ்வரத்தை. ராமேஸ்வரம் சுற்றி நிறைய இடங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பாமன் பாலம், தனுஷ்கோடி, நிறைய கோயில்கள் இருக்குது. விவேகானந்தர் நினைவிடம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது. கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கடம் சங்கமிக்கும் இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் சிலை இருக்குது, வேண்டராக இருக்குது, கோயில் இருக்குது. நம்ம நிறையா சொல்லிட்டே போகலாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற போகிற பஸ் பார்த்தீங்கன்னா 1:30க்கு இங்கேருந்து கிளம்பிடுச்சு. போய் சேர்றது பார்த்தீங்கன்னா 10 ஆகிடுமா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 hours ஆகிட்டு நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு. செம்ம வெயில் இங்கே பார்த்தா பயங்கரமாக தெரியுது. ராமேஸ்வரத்தில் கடற்கரைனால அதிகமாக தெரியுது வெயில். டிஸ்டன்ஸ் பஸ் சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 310 கிலோமீட்டர் ராமேஸ்வரத்தில் வந்து. டிக்கெட் வேறு எவ்வளோன்னு தெரியல, நான் டிக்கெட் வாங்கி சொல்கிறேன் உங்களுக்கு. ரூட் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை விட்டால் ராமநாதபுரம், சாயல்குடி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இதான் ரூட்டு. ஏன்னா ஷார்ட்கட் ரூட்டு. மதுரை வழியாகவும் போகலாம், பட் அது ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. ஸோ வாங்க நம்ம வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். கலாம் ஐயா மெமோரியல். ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி நார்த் இந்தியன் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. ராமேஸ்வரம் வந்திருப்பாங்க, இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பஸ்ஸு. டிஎன்இசிசி பஸ்ஸில் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு. ஏசி பஸ்லாம் ஓடுது, அதெல்லாம் டைமிங் தான். காலையில் ஓடுன்னு நினைக்கிறேன், இப்போ நைட்டு தான் இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 1:40, இது 1:30, ஒரு 10 minutes கழிச்சு நாகர்கோவில் பஸ் போகுது. வள்ளியூர் டெப்போ பஸ்ஸு. அந்த ரூட் பார்த்தீங்கன்னா சாயல்குடி, விளாத்திக்குளம் வழியாக போகிறோம். விளாத்திக்குளம், கோயில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில். நம்ம போகிற தூத்துக்குடி வழியாக போகிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி நிற்க பாம்பன் பிரிட்ஜ். உங்களுக்கு காமிக்கிறேன். ரயில்வே லைன் அந்த பக்கம் முடிச்சிட்டாங்க வேலை, இந்த பக்கம் வந்து போயிட்டுருக்கு. பில்லர் ஒர்க்கு முடிஞ்சு. ஸோ ட்ராக் தான் இன்னும் இது பண்ணல. பாம்பன் குடியிருப்பு. இப்போ உங்களுக்கு அழகாக தெரிய நினைக்கிறேன். சென்டரில் உள்ளது ஓல்டு ட்ராக்கு, பழைய ட்ராக்கு. ரைட் சைடில் உள்ளது தான் புதுசாக போட்டுருக்காங்க. நிறைய போட்டு ரெஸ்டிங்கில் இருக்காங்க. நைட்டு தான் போவோம் நினைக்கிறேன். பக்கம்லாம் வந்து ட்ராக் போட்டாங்க.
ஆல்மோஸ்ட் 60% வேலை முடிஞ்சுச்சு. 40% முடிஞ்சுன்னா ரெடி ஆகிடும். இப்போ ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பனோட மண்டபத்தோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மண்டபத்துக்கு தான் ஆல்ட்டு. அங்கேருந்து தான் டிபார்ட் ஆகுது சென்னை, மதுரை போன்ற இடங்களுக்கு. ராமேஸ்வரத்துக்கு வரேன்னா அங்கேருந்து இறங்கி பஸ்ஸில் மாறி வர மாதிரி இருக்கும். இங்கேருந்து போகிறவங்களும் அங்கே இறங்கி மாறி போகிறோம். தூத்துக்குடி 175, மதுரை 156 கிலோமீட்டர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து இங்கே தான் ஆல்ட்டாக இருக்குது. ஏன்னா அதை தாண்டி ராமேஸ்வரம் போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் இங்கேருந்து தான் கிளம்பும்போது இங்கே தான் வருது. ஸோ சென்னையிலேருந்து மற்ற ஊர்லேருந்து வரும்போது இங்கே இறங்கி பஸ்ஸில் மாறணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து லாரி முண்டுக்கெல்லாம் வந்து இறங்கி நிற்கிது. அது எதுக்குன்னு தெரில. ஒருவேளை கடலுக்கு பக்கத்தில் போடுறதுதான் தெரில, அரிப்புக்கு. எல்லாம் KL 49, KL 49, KL 63, KL 75. டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேன். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 280 rupees கலெக்ட் பண்ணுறாங்க ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். டிக்கெட் ஃபுல்லாகவே இருக்குது. ராமேஸ்வரத்து கன்னியாகுமரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் டிக்கெட் எதுவும் வேக்கன் கிடையாது. வைக்க மாட்டேன் நினைக்கிறேன். திரட்டி போவாங்க.
கைஸ் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, பட் நான் ராம்நாடு ஷோ பண்ணலை. ஏன்னா அந்த பஸ் ராம்நாடுக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபுல் க்ரௌடு. ஸோ போனாலும் வேஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே கன்னியாகுமரி போகிறவங்க. ஏர்வாடி தட்டலாம். ராமநாதபுரம் செங்கோட்டை. சாயல்குடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. டிரைவிங் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours 10 minutes வந்து ரீச் பண்ணிட்டோம். இருந்துச்சு கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் ராமேஸ்வரத்துலேருந்து. புளியங்குடி
தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 5:50. இப்போ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். டபுள் கேஜ் போடுறாலும் தெரில. ஆமாம், ட்ராக் போடுறாங்க. தேனி, திருச்செந்தூர். தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பரபரப்பாக இருக்கு பாருங்க. புது பஸ் ஸ்டாண்டில் காட்டிலும் இங்கே தான் அது கூட்டம் அதிகமாக இருக்கும். வசந்தம் திருநெல்வேலி நம்ம லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். எஃப்சி போயிட்டு ஆனால் புது வண்டியாக இருக்குது. ஸோ கைஸ், தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30, கிட்டத்தட்ட 5:55, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ட்ரைவ் பார்த்துருப்பீங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. செம்ம வெயில், மூஞ்சி பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ வைக்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்த்தா லைட்டாக வெயில் சாஞ்சு இப்போது சாயந்தரம் வேலை ஆயிடுச்சு இல்லையா, அப்படியே. ஸோ இன்னும் ஒரு 5 hours ஓட நினைக்கிறேன். 10 மணிக்கு இருக்கார் இல்லையா, 10-10 தான் போகணும். ஸோ வாங்க வீடியோ கன்டினியூ பண்ணலாம். கன்னியாகுமரி 78, நாகர்கோவில் 75. கைஸ், திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. சும்மா பிஸியாக இருக்குது. ரூட் பார்த்துருப்பீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:07. 6 மணிக்கு எடுத்தாங்க. தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் 6 மணிக்கு எடுத்தாங்க. 1.5 மணி நேரம்
டோட்டல் ஹவர்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே நிற்கலை, எண்ட் டு எண்டாக வந்தாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட்டாக. சூப்பராக வந்தாப்புல, சொல்லியே வந்தாப்புல. இந்த ரூட்டில் மட்டும் எண்ட் டு எண்டு. இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவிலுக்கு ஸ்டாப்பிங் இருக்கான். பட் செம்மையாக இருந்துச்சு. மாதம் ஓட்டினாப்புல, 80 வரைக்கும் ஓட்டினாப்புல. நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடி இருக்குது, அதான் அந்த ஊர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஃபேமஸான தருவா ஏற்காடு தர்கா. பட் இங்கே ஏர்வாடி தான். வள்ளியூர். பணக்குடி. கன்னியாகுமரி. காவல் கிணறு.
நேரம் சரியாக 9:06 9:15. நம்ம நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. எஸ், கன்னியாகுமரி ஜேர்னி பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலிக்கு அப்புறம் ஒரு half an hour 3/4 மணி நேரத்தில் போயிடுவோம் நினைக்கிறேன். இறங்கிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. Lions roaring in the morning sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way. Birds jumping and I hear my name, grasping into a life. Life is happy but it's so insane. We must merely make a start. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take a walk. Savannah. கைஸ், நம்ம கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்களேன் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. முக்கியமான ஒரு ஊர் சவுத் இந்தியாவில் கன்னியாகுமரி. பட் இந்த பஸ் ஸ்டாண்டு இருட்டில் உங்களுக்கு தெரியுமா தெரியல, பட் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. ரோட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம சேனலுக்கு உங்கள் பேர் சொல்லுங்களேன். எம் சுப்பிரமணியன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சூப்பராக ஓட்டி வந்தீங்க. அழகா இருந்துச்சு. உங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். உங்கள் பேர் சொல்லுங்க. குமார். ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம், அதாவது 9 மணி நேரம் எனக்கு உங்கள் சீட்டை கொடுத்துருக்கீங்க. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ஜாலியாக வந்தோம் உங்கள் பஸ்ஸில். அழகா சூப்பராக அண்ணன் ஓட்டினாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பேர் குமார். எவ்வளோ வருஷம் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். இந்த ரூட்டில், ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ரூட்டில் 2 வருஷமா இருக்கு. எப்படி இருக்கு ரூட்டு? நல்லா இருக்கு. ஜாலியாக போயிட்டுருக்கா? காலையில் 3:45 எடுக்கிறீங்க இங்கேருந்து 10 மணிக்கு. ஒரு ½ an hour ரெஸ்ட்டு கரெக்டாக. அது சாப்பிட கூட டைம் இருக்காது. ஸோ அதனால தான் உங்களுக்கு 10 மணிக்கு வர முடியுது. இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வருது. கைஸ், இருட்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட். கன்னியாகுமரியில் நம்ம இறங்கிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 10 o'clock ஆகுது. இதான் நம்ம பஸ்ஸு, ட்ராவல் பண்ண பஸ்ஸு. இதுதான் கடைசி. இனிமேல் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு போயிடுவாங்க. முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு, கட்டியாக இருக்குன்ட்டு. அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்குது. ஏன்னா வெயில் இல்லையா. ஒரு 1:30 மணிக்கு ஏறி உட்காந்தோம். 9 மணி நேரம் ட்ராவல் ஹவர்ஸ், 310 கிலோமீட்டர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா. குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பஸ்ஸு சூப்பராக தான் ஓட்டி வந்தாங்க. நம்ம ஆரம்பிச்ச இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரொம்ப நிற்கலை. சாயலில் மட்டும் நின்றாங்க. ஒரு 20 minutes நின்றாங்க. அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் நிற்கலை. எல்லாம் 5 நிமிஷம். திருநெல்வேலி 5 நிமிஷம், தூத்துக்குடியில் 5 நிமிஷம். அப்புறம் திருநெல்வேலி தாண்டி ஏர்வாடி, வள்ளியூர்லாம் வந்து உள்ளே போயிட்டு வந்தாங்க. அது வந்து இங்கே உள்ள ஆர்டர், அவங்க கார்பரேஷன் ஆர்டராக உள்ளே வரவங்க, அதனால் வந்தாங்க. ஸோ சூப்பராகவே வந்தோம். ரொம்ப சப்போர்ட்டிவாக டிரைவர் கண்டக்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி அவர் அண்ணன் டிரைவரோட ஜாலியாக பேசிட்டு வந்தேன். அவங்க ஊரை பற்றி, டிஸ்ட்ரிக்டை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். கண்டக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் சீட்டை கொடுத்துட்டு பின்னாடி போயிட்டாப்புல. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. 9 மணி நேரம் ஆச்சு, கடைசி வரைக்கும் வரவே இல்லை. பின்னாடியே மேனேஜ் பண்ணிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு வெரி சப்போர்ட்டிவாக இருந்தார். 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 2 புண்ணியதலங்கள், டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லலாம். ராமேஸ்வரம் அண்ட் கன்னியாகுமரி. இந்த ரூட்டை நம்ம கவர் பண்ணி வந்திருக்கோம். இதுதான் இந்த ரூட்டு தான் ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு. ஸோ யாராவது அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள். ஏசி பஸ்ஸும் ஓடுது, அது டைம் செக் பண்ணிக்கங்க. காலைல ஓடுது நினைக்கிறேன், அப்புறம் ஈவினிங் நைட்டு ஓடுது.
ஸோ 2 டைம் தான் ஓடிட்டுருக்கு. நிறைய இந்திக்காரங்களை பார்த்தோம். அவங்களுக்கு தான் அந்த பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு அப்புறம் டிக்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான் கூட்டம். எப்போவுமே ஜேஜேன்னு இருக்குமா இந்த ரோட்டில். ரெண்டுமே ஏன்னா நிறைய பேர் இந்த பக்கம் வர்றவங்க அந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட்.